ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ பொரியல் பண்ணால் யாருக்குமே அந்த துவர்ப்பு தன்மையால் சாப்பிட மாட்டாங்க. அதுவே வடையாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வாழைப்பூவை உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கணும். நான் வந்து 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதே டம்ளர் அரை டம்ளர் வந்து துவரம்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பெரிய ஜீரகம், சின்ன ஜீரகம் இதெல்லாம் போட்டு அப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். முருங்கைக்கீரை தேவையான அளவு, கொஞ்சமாக கேரட், அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நைஸாக வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறது தான். பெருங்காயத்தூள் செரிமானத்துக்காக, உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு, எல்லாம் நல்லா தண்ணியாக ரொம்ப அரைச்சிடக்கூடாது. தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு தான் கொரப்பாக அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி அதை தட்டையாக இது பண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.